ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 36,500 கன அடியாக குறைந்த போதிலும் புதுச்சேரி கடலூர் மாவட்ட எல்லை கிராமங்களில் தண்ணீர் வடிந்தபாடில்லை. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், அங்குள்ள நிலவரம் என்ன? அஞ்சலி, தென்பண்ணை ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த வெள்ளப்பெருக்கானது இன்று வரை விடிய காலை வரை குறைந்த பாடில்லை. இதனால் புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியில் உள்ள மாவட்டங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், புதுச்சேரியில் உள்ள பாவூர், இருளஞ்சந்தை, குருவிநத்தம், கொமாந்தமேடு, ஆராய்ச்சிக்குப்பம், சூர்யாகுப்பம் உட்பட பல்வேறு 10 கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. இதே மாதிரி தமிழக பகுதியான அழகிய நத்தம் கிராமம் மற்றும் 2000 விளாகம் ஆகிய கிராமங்களுக்கு முழு தீவாக தான் காட்சியளிக்கிறது. அங்கு தண்ணீர் வடித்த பாடு இல்லாத காரணத்தினால் மக்கள் வெளியேற முடியாமல் மொட்டை மாடியில் தான் தங்கியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் நம்ம பறக்கும் கேமரா காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நீரானது கடுமையாக இருந்தது காரணமாக பாவூரில் உள்ள ஏரி முழுமையாக நிரம்பி உடையும் அபாயம் இருந்தது. நள்ளிரவு வரை மக்கள் பயத்தில் இருந்தார்கள். இந்த வெள்ள நீரானது புதுச்சேரி கடலூர் சாலை, கிழக்கடலூர் சாலையை முழுமையாக நிரம்பி இருக்கிறது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வாகன போக்குவரத்து அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு மாற்றாக அபிஷேகப்பாக்கம் வழியாக விழுப்புரம், நாகப்பட்டினம் புறவழிச்சாலை வழியாக வாகனங்கள் அனைத்து திருப்பிவிடப்படுகிறது. தற்பொழுது சாத்தனூரிலிருந்து அணை உபரி நீர் குறைக்கப்பட்டது காரணமாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தாலும் வெள்ளப்பெருக்கு குறைந்த பாடில்லை. இதனால் இந்த கிராமங்கள் தீவாக தான் காட்சியளிக்கப்படுகிறது. இருப்பினும் அங்கு உள்ளூர் போலீசாரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்களும் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று இந்த பணியில் ஈடுபட்டிருந்த 4 போலீசாரே சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை 2 மணி நேரம் கழித்துதான் போராடிதான் மீட்கப்பட்ட நிலை காணப்படுகிறது. இருப்பினும் மக்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை என்றாலும் அவர்கள் அந்த முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே வர முடியாத வீட்டு மாடியில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன். புதுச்சேரி கடலூர் எல்லைகளில் வெள்ளம் இன்னும் வடியாத சூழலில் அதன் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.